ஒரு கேரக்டரோட சிங்கிள் ஃபோட்டோ வச்சு நம்ம வந்து மல்டிபிள் இமேஜஸ் கிரியேட் பண்ணலாம். உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற இமேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரோட ஃபேஸை வேணாலும் ஸ்வாப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் ஸ்வாப்பிங் அண்ட் ஃபேஸ் க்ளோனிங் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐபி அடாப்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஐபி அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா விதமான மாடல்ஸ்க்கும் சப்போர்ட் ஆகும். SD 1.5, SDXL, ஃப்ளக்ஸ் எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகும். பட் ஃப்ளக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கிளியராக இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஐபி அடாப்டர் ப்ளஸ்ங்கிற நோடை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ஃபியூவில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சுன்னா ஐபி அடாப்டர் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபியூவில் நமக்கு லோட் ஆயிரும். ஐபி அடாப்டர் ரன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐபி அடாப்டர் மாடல்ஸ் அண்ட் கிளிப் விஷன் நமக்கு தேவை. ஸோ ஐபி அடாப்டர் மாடல்ஸ் ஆல்ரெடி நான் காமிச்ச மாதிரி பேஸ் மாடல்ஸ் அண்ட் கிளிப் விஷன் டவுன்லோட் பண்ணி எந்த ஃபோல்டரில் போகணும்னு சொல்லிட்டு மேலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம வந்து SD 1.5 யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குண்டான மாடல் நான் டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணிட்டு மாடல்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஐபி அடாப்டர்னு ஒரு ஃபோல்டர் போடணும். பட் டிஃபால்ட்டாக ஐபி அடாப்டர் ஃபோல்டர் இல்லைனா அந்த ஃபோல்டரை கிரியேட் பண்ணி அந்த ஐபி அடாப்டருங்கிற ஃபோல்டருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண மாடலை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் சேவ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் மாடல் அகைன் லோட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடல் காமிக்கும், ஐபி அடாப்டர் மாடலோட காமிக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து கிளிப் விஷன். இந்த கிளிப் விஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற இன்புட் இமேஜ் இருக்குல்ல, அந்த இமேஜ் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த கிளிப் விஷன். ஸோ அதுவும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இப்போ இதெல்லாம் போட்டிங்கன்னா ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் ஐடிங்கிற மாடல்ஸ் யூஸ் பண்ணும்போது இன்செட் ஃபேஸ் நாட் ஃபவுண்டுன்னு இஷ்யூ வரலாம். இப்போ வந்து இந்த லிங்க்கில் போயிட்டு உங்களோட கூட ஆர்கிடெக்சர் என்னவோ, இப்போ எந்த வந்து பார்த்தீங்கன்னா 126. ஸோ உங்களோட கூட ஆர்கிடெக்சர் என்னவோ அந்த மாடல் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பைத்தான் பேக்கேஜஸ் மூலிமா வந்து ரன் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிப்புங்கிற லைப்ரரி அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணி இப்போ டவுன்லோட் பண்ண மாடல் இருக்குல்ல, அந்த மாடல் வந்து இந்த கமாண்ட் பிப் இன்ஸ்டால் அவங்க வெறும் அந்த கமாண்டை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கம்ஃபி போர்ட்டபிள் மூலிமா யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த பேஜில் இருக்கிற கமெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் பிப் இன்ஸ்டால் இந்த கமெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும் உங்களுக்கு இந்த இன்சைட் ஃபேஸ் இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த இஷ்யூ இருக்காது. உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒர்க் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டப் பேஜ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ கிட்டப் பேஜில் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த விதமான ஒர்க் ஃப்ளோ வேணுமோ அந்த ஒர்க் ஃப்ளோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ் ஐடி வச்சு தான் செக் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபேஸ் ஐடியோட ஒர்க் ஃப்ளோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணோம்னா அது ஜேசன் ஃபைல் தான். நம்ம அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நம்ம கம்ஃபியூவில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஒர்க் ஃப்ளோ வந்து உங்களுக்கு இன்சர்ட் ஆயிரும் அப்படியே. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு என்ன இன்புட் இமேஜ் மட்டும் வேணுமோ அந்த இன்புட் இமேஜை சூஸ் பண்ணிவிட்டு மாடல் செக் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட அந்த மாடல் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு ரன் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐபி அடாப்டர் வந்து நமக்கு ரன் ஆகுது ஃபேஸ் ஐடிக்கு. இது மட்டும் இல்லாமல் ஸ்டைல் அடாப்டேஷன், கம்போசிஷன், இதில் வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் கலரை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது இன்புட் இமேஜ்லேருந்து இந்த மாதிரி நம்ம நிறைய ஆப்ரேஷன் வந்து ஐபி அடாப்டரை யூஸ் பண்ண முடியும். பட் ஐபி அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நமக்கு ப்ராப்பராக கிரியேட் ஆகும். எக்ஸாக்டாக இப்போ தனுஷோட ஃபேஸ்னால் எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃபேஸ் மாதிரி இருக்காது. ஸோ கொஞ்சம் நமக்கு வந்து சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இந்த இஷ்யூலாம் வந்து நம்ம கிளியர் பண்ணோம்னா நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ரியாக்டர் ஃபேஸ் ஸ்வாப்னு ஒரு நோட் இருக்குது. ஸோ அது வந்து எக்ஸாக்டாக இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறோம், அந்த ஃபேஸை மட்டும் வச்சு ஃப்ரெஷ்ஷாக கிரியேட் பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ணாது. அது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஃபேஸ் இன்புட்டாக ஒரு ஃபேஸ் கொடுத்தோம்னா அந்த ஃபேஸ் வந்து நம்ம ஸ்வாப் பண்ணணும். நம்மளோட ஒரிஜினல் இமேஜில் ஃபேஸை மட்டும் ஸ்வாப் பண்ணணும். ஸோ அதுதான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா கம்ஃபியூ மேனேஜரில் போயிட்டு கம்ஃபியூ ரியாக்டர்னு ஒரு நோட் இருக்கும். அந்த நோடு இன்ஸ்டால் பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நோடு இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் கீழே லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கில் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரியாக்டர் நம்ம ஸ்வாப் மாடல் வந்து நம்ம இன்ஸ்வாப் மாடல் வந்து டவுன்லோட் பண்ணி போகணும். இன்ஸ்வாப் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் ஃபோல்டருக்குள்ளே இன்சைட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே டவுன்லோட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒன்ஸ் இது போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரீஸ்டோர் மாடல் இருக்கும். ஸோ ஃபேஸ் ரீஸ்டோர் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரீஸ்டோர்னே ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரீஸ்டோர் மாடல் டவுன்லோட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டர் ஃபேஸ் ஸ்வாப் நோடு போட்டுக்கலாம். ஸோ இந்த நோடில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண மாடலை செலக்ட் பண்ணிட்டு இன்புட் இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண இமேஜ், சோர்ஸ் இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஃபேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அந்த இமேஜ், ஓகேங்களா. ஸ்வாப்டு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ இமேஜ், சேவ் இமேஜ் போட்டு ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனல் இமேஜ் கிரியேட் ஆச்சு, அதில் ஃபேஸ் அந்தளவுக்கு டீட்டெயில் இருக்காது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை யூஸ் பண்ணவும் எக்ஸ்ட்ராவாக மிஸ் ஆன டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்டர் நம்ம நோடு யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டீட்டெயில் ஆட் ஆகிரும் நமக்கு. பட் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கிளியராக இருக்காது. ஏன்னா நம்ம ரீஸ்டோர் மாடல் வந்து நான் செலக்ட் பண்ணல. அதை செலக்ட் பண்ணி நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா பக்காவாக டீட்டெயிலான இமேஜ் வந்து நமக்கு கிரியேட் ஆயிரும். பட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ணிக்கிற இமேஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்காது. ஏன்னா நம்மளோட பேஸ் மாடல் வந்து SD 1.5 அண்ட் SDXL. ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும்னா நெக்ஸ்ட் வந்து புல் ஐடின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஓகேங்களா. ஸோ புல் ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து ஃப்ளக்ஸுக்கு நல்லா இருக்கும், சூப்பராக. ஏன்னா ஃப்ளக்ஸ் மாடல் வந்து டீட்டெயிலாக இருக்கனால ஸோ புல் ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸாக நம்ம கிரியேட் ஆகிற இமேஜ் வந்து நமக்கு என்ன டீட்டெயிலாக இருக்கும். புல் ஐடி என்ஹான்ஸ்டுன்னு ஒரு நோடு இருக்கும். அந்த நோடு வந்து நீங்கள் கம்ஃபியூ மேனேஜரில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நோடு இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாடல்ஸ்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம போடணும். ஸோ ஒன்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேஸ் மாடல், புல் ஐடியோட பேஸ் மாடல். ஸோ இந்த பேஸ் மாடல் டவுன்லோட் பண்ணி கம்ஃபியூயோட டேட்டா ஃபோல்டர் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா புல் ஐடின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் எல்லாம் செப்பரேட்டாக இன்னொரு ஃபோல்டர் கூட கிரியேட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈவா கிளிப். இது வந்து கிளிப் விஷன் மாதிரி இன்னொரு கிளிப்பு.
இந்த மாடல் டவுன்லோட் பண்ணி கம்ஃபியோட மாடல்ஸ் ஃபோல்டருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கிளிப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ள வந்து இப்போ இந்த கிளிப் மாடல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆன்டிலோப்னு வந்து ஒரு ஜிப் ஃபைல் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே பஞ்ச் ஆஃப் மாடல்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஜிப் ஃபைல் டவுன்லோட் பண்ணி கம்ஃபியோட ரூட் ஃபோல்டரில் போட்டு நீங்கள் மாடல்ஸ் ஃபோல்டர் இருக்கலாம் அதுக்குள்ளே போட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஜிப் ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டர் கிரியேட் ஆயிரும். ஸோ அதுக்குள்ளே இந்த மாடல்ஸ்லாம் இருக்கும். இப்போ நம்ம மாடல்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணியாச்சு. ஃப்ளக்ஸோட பேஸ் ஒர்க்கில் வந்து லோட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து அப்ளை புல் ஐடி ஃப்ளக்ஸ்னு ஒரு நோட் இருக்கும். அந்த நோடு வந்து நீங்கள் போட்டுட்டு இதுவும் ஐபி அடாப்டர் மாதிரி தான். ஸோ மாடல் லோடருக்கும் கே சாம்பிளருக்கு போகிற மாடலுக்கு நடுவில் தான் நம்ம இது கனெக்ட் பண்ணணும். ஸோ இது வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா மாடல் போகும். ஃபஸ்ட்டு புல் ஐடி மாடல் வந்து நம்ம லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அது லோட் பண்ணுறோம்னா ஈவா கிளிப்னு சொல்லிட்டு அதுவே நீங்கள் ட்ராக் பண்ணி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா நோடுமே உங்களுக்கு வந்துடும். ஏன்னா எல்லா மாடலுமே நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்சைட் ஃபேஸ் மாடல் போட்டு CPU மட்டும் நீங்கள் கூடவாக மாற்றிக்கோங்க. நம்மளோட இன்புட் இமேஜ் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் இப்போதுக்கு தேவையில்லை. பட் அட்வான்ஸ் செட்டிங்லாம் யூஸ் பண்ணால் நமக்கு என்ன பக்காவான ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம பேஸ் செட்டிங்ஸ்லேயே வந்து நம்ம இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் டிஃபால்ட்டான செட்டிங்ஸில் மட்டும் தான் ரன் பண்ணுறோம். எதுவும் நம்ம ட்வீக் பண்ணவே இல்லை. ஸோ ட்வீக் பண்ணோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ புல் ஐடியும் வந்து பார்த்திங்கன்னா ஐபி அடாப்டர் மாதிரி தான். வெறும் பேஸ் ஐபி அடாப்டர் மட்டும் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒரு 100% ரிசல்ட் வந்து அச்சீவ் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் இப்போ புல் ஐடியில் வந்து இப்போ இமேஜ் நமக்கு வந்து ரா இமேஜ் நமக்கு கிரியேட் ஆயிரும். இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரியாக்டரோட கனெக்ட் பண்ணோம்னா அந்த ரியாக்டர் ஃபேஸ் ஸ்வாப் நம்ம இன்னும் யூஸ் பண்ணோம்ல. ஸோ அந்த நோடோட நம்ம கனெக்ட் பண்ணோம்னா இப்போ மிஸ் ஆகிற டீட்டெயிலாம் வந்து பார்த்திங்கன்னா அது நமக்கு இன்னும் ஆட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நமக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நமக்கு கொடுத்த இன்புட் இமேஜோட வந்து மேட்ச் ஆகிற மாதிரி நமக்கு இருக்கும். உங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் செட்டப்ஸ்லாம் தேவையில்ல. சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃப்ளக்ஸில் கான்டாக்ட்ஸ்னு ஒரு மாடல் இருக்குது. அதுக்குண்டான வீடியோ நம்ம போட்டிருப்போம். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வந்து ஃப்ளக்ஸ் கான்டாக்ட் இல்லை இதில் ஏதாவது நம்ம டீட்டெயிலாக வேணும்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.